மம்முட்டிஸோட ஸ்ட்ரென்த் வந்து அவரோட நுவான்சஸ் தான். சைக்கோக்கான ஒரு நுவான்சஸ் இருக்கும்ல, ஒரு விமன் கிட்டயோ ஒரு மாதிரி பேசியிருப்பாரு. விமன் மட்டுமே 23+, அது இல்லாமல் 10+ மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க. விக்டம்ஸ்னு சொல்லு, they are heroines சொன்னாங்க. மம்முக்கா அவ்வளோதான், ஒரு ஷிவரிங் இருந்தது. நான்லாம் மம்முக்கா அந்த வந்துட்டேன். ரொம்ப கேஷுவலா எப்படி இருக்க, ஆல்ரெடி பண்ணிருக்கேல்ல? ஆமா சார், ஞாபகம் இருக்கு. மம்முட்டி சார் வந்து இப்படி பக்கத்தில் நிற்கும் போது இப்படி மெஜஸ்டிக்காக இருந்தது. கண்ணு ஸ்குவாட்லயே நான் வந்து செத்தேன் பொழைச்சேங்கிற மாதிரி தான் நான் இருந்துச்சு. படிக்கும் போது தான் ஓகே அவர் என்ன சைட் அடிக்கிறாரா, வேற லெவல் ரீ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த டைலாக் பேசி முடிச்சோடனே அங்கே யாரும் கிளாப் பண்ணல, ஃபர்ஸ்ட் அவர் தான் கிளாப் பண்ணார். ஸோ அவருக்கு தெரியும் ஒரு ஆர்டிஸ்ட்டை எப்படி வந்து என்கரேஜ் பண்ணணும், எப்படி ட்ரீட் பண்ணணும். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கும். நீங்க எப்படி சூப்பர், இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் பியூட்டிஃபுல் லேடிஸ் ஃப்ரம் களம் காவல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையுமே பார்க்குறது. அண்ட் அஃப்கோர்ஸ் வி லவ் த ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மலையாளம்ல எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்களோ இங்கே தமிழ்நாட்டிலையுமே அந்த படம் வந்து பயங்கர செலிப்ரேட்டபுளாக இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருடைய பங்களிப்பும் அதில் ரொம்ப பெருசு. ஸோ கங்க்ராட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே. தேங்க்யூ. என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, லைக் நிறைய தமிழ் படங்கள் வந்தாலும் கரெக்டாக உங்க எல்லாரையும் த்ரில்லர், இந்த மாதிரியான கிரைம் த்ரில்லர்ஸ், சைக்கோபாத் ஃபிலிம்ஸில் தான் கரெக்டாக காஸ்ட் பண்ணி சூஸ் பண்ணிடுறாங்க. எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா, என்ன நம்மளை இந்த மாதிரி கதைகளே சூஸ் பண்ணிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு? ஆக்சுவலி எங்க மம்மி வந்து கொஞ்சம் எல்லாத்துலயும் நீ செத்து தான் போவியா, உயிரோட எந்த படத்துல இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி வரதும் ஒரு ரீச் கிடைக்குதுல்ல நமக்கு. ஸோ பட் உங்களுக்கு அது ஓகேவா இருக்கு? என்ன இந்த ஸ்கிரிப்ட்லயும் நம்ம பாதியிலே கொண்டுறாங்க? எங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி. 22 ஹீரோயின்ஸ் நாங்க ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் போகும்போது எங்களுக்கே தெரியும். நாங்களே ஷாக் ஆயிட்டு பேனுக்கு வந்து 22 நினைக்கிறேன் வரல யாரும். உங்களுக்கு பட் நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரோல்ஸ் தான் பண்றீங்க. நீங்க பிரச்சனை இல்லை, உங்ககிட்ட அப்புறம் நான் வரேன், உங்ககிட்ட நான் வரேன். ஃபார்ச்சுனேட்லி இது வரைக்கும் நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வேற கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்கேன். அதனால குட், ஒரு கேரக்டர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. சுழல் 2ல ஒரு கான்ஸ்டபிள் ரோல், மஞ்சுமல் பாய்ஸில் டாக்டர் ரோல், அப்புறம் ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ்னு ஒரு வெப் சீரிஸில் ஒரு பையனுக்கு அம்மாவாக பண்ணேன். ஐ திங்க் இந்த படத்துல இந்த ஹீரோயின்ஸ் தானே உங்க ரோல் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஐ மீன் இவங்க எல்லாம் விக்டிம்ஸாக இருப்பாங்க, நீங்க மட்டும் கொஞ்சம். நான் கொஞ்சம் ஸ்லாங் யூஸ் பண்ணியிருப்பேன், நாகர்கோயில் ஸ்லாங் கொஞ்சம் யூஸ் பண்ணேன். அந்த வித்தியாசம் கொஞ்சம் இருக்கு. பட் மம்முட்டி சாரோட ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேரோட ஒரு ட்ரீமாக இருக்கும். அண்ட் இதில் வந்து லைக் மெனி லைக் சம் ஃபார்ச்சுனேட் அவருடைய மம்முட்டி கம்பெனியில் 2வது படமாகவே பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் மம்முட்டி சார் அண்ட் மம்முட்டி கம்பெனி. மலையாளம்ல எனக்கு இது 2வது படம். ஃபர்ஸ்ட் மஞ்சுமல் பாய்ஸ், அதுக்கப்புறம் இது. மம்முட்டி சார் கூட ஒர்க் பண்ணுறது அஃப்கோர்ஸ் ஒரு பெரிய ஸ்டார் கூட ஒரு ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் இயர்ஸாக தான் இருக்கோம். கைண்ட் ஆஃப் பிகினர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. என்னன்னா ஒரு ஷிவரிங் இருந்தது. என்னதான் முன்னாடியும் வந்து இன்னொன்று, எல்லா படத்துலையும் எல்லா டைரக்டர்ஸும் வந்து எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ரோலு இந்த கேரக்டரை ஸ்பாட்டுக்கு வந்துருங்க. மோஸ்ட்லி நிறைய இடத்துல வந்து ஸ்பாட்டில் டைலாக்ஸ் கொடுப்பாங்க, இல்லை முந்தின நாள் கொடுப்பாங்க. பட் இதில் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க எங்களுக்கு. டைரக்டர் பேசினாங்க, அதுக்கப்புறம் திரும்ப ஏடி பேசினாங்க. இதெல்லாம் இருந்த ப்ராசஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஒரு ஆக்டருக்கு தேவையான ப்ராசஸ் இதெல்லாம். என்ன என்கிட்ட பேசலையே? மேபி நான் நிறைய கேட்டதுனால சொல்லியிருக்கலாம். நான்லாம் மம்முக்கா அந்த வந்துட்டேன். நானும் அப்படிதான் சொன்னேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன கேரக்டர் எப்படி இருக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்றதுக்காக. ஏன்னா அந்த ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது. சின்ன வாய்ப்பா இருந்தாலும் அதை சரியா பயன்படுத்திக்கணுங்கிற ஒரு தாட்டை. நல்லா இருந்தது. மம்முட்டி சார் வந்து இப்படி பக்கத்துல நிற்கும் போது இப்படி மெஜஸ்டிக்கா இருந்தது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா ரொம்ப ஷார்ட் லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. இவ்வளோ காஸ்ட் இருக்காங்கன்னு எங்களுக்கு அன்னைக்கு தான் தெரியும். அந்த ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட் அன்னைக்கு போகும்போது தான், ஈவெண்ட் அப்போ தான் எங்களுக்கு தெரியும் இத்தனை பேர் இருக்காங்கன்னு. நிறைய விக்டிம்ஸ்ன்னு தெரியும், ஆனால் அவ்வளோ விக்டிம்ஸ்ன்னு தெரியாது. பட் அங்கே போனப்பறம் புரிஞ்சது என்னன்னா, அவங்க எல்லாரையுமே ப்ராப்பராக ஈக்குவலாக ஆர்கனைஸ் பண்ணி எல்லாருக்குமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆன் ஸ்க்ரீன் மட்டும் இல்லை, விக்டம் கார்டுன்னு சொல்லலை, லைக் விக்டம்ஸ்ன்னு சொல்லலை, they are heroines சொன்னாங்க. அது பெரிய விஷயம். கண்டிப்பாக. அண்ட் நிறைய படங்கள்ல இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிற ஆர்டிஸ்ட் இருந்திருக்காங்க. பட் இதோட மையக்கருவே வந்து இந்த பெண்கள் தான்.
அதை அவங்க வந்து எல்லாருக்குமான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் எல்லாரும் முக்கியம்னு அவங்க காமிச்சது நல்லா இருந்தது. ஆன் ஸ்க்ரீன் மட்டும் இல்லை, ஆஃப் ஸ்க்ரீன் ஆரம்பத்துல இருந்து கோஆர்டினேஷன் எல்லாமே நல்லா இருந்தது. That's nice. So உங்களோட பார்ட் அண்ட் how much you enjoyed being in this project? எனக்கு மமுகா சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது செகண்ட் டைம். பட் இப்போ வந்து ஒரு பேர், அவர் ஒரு க்ரஷ் மாடல், லைக் அந்த லவபிள் மொமெண்ட்டாக இருக்குன்னு சொன்னோன்னே நான் எதுவுமே கேட்கல. எனக்கு அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் படிக்கும் போது தான் ஓகே அவர் என்ன சைட் அடிக்கிறாரா, ஓகே அவ்வளோதான் முல்லை வேற லெவல் ரீ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது சார் வந்து பின்னாடி வந்து நின்றுட்டு பார்த்துட்டே இருப்பார். நமக்கு வந்து ஸ்கூல் டைம்லாம் இருக்கும்ல, லவ் ஆர் சம்திங் சைட்டிங் மொமெண்ட், அப்போது நம்ம அந்த மொமெண்ட்டுக்கு போயிடும். ஆனால் என்ன நமக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டார் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஹாப்பி அண்ட் சொன்ன மாதிரி ஃபியர். எனக்கு அங்கே லைக் கண்ணு ஸ்குவாட்லேயே நான் வந்து செத்தேன் பொழைச்சேங்கிற மாதிரி தான் நான் இருந்துச்சு. பட் ஆனால் காமிச்சிக்க முடியாது. பட் இங்கே வரதுக்கு முன்னாடியே வந்து டைரக்டர் வந்து எனக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன், சைட் அடிக்கிற சீனுக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாருப்பா. அது அந்த அளவுக்கு வந்து என் கூட இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேன். ஐ மீன் நான் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேன் யார் கூடயும். அந்த கேரக்டரோட டெப்த் அவர் சொன்னார். அவங்க பேசவே மாட்டாங்க, அவங்க சிரிப்பாங்க, இவ்வளோதான் பேசுவாங்க, இதெல்லாம் என்கிட்ட சொன்னார். ஐயோ நமக்கெல்லாம் அது வராதே. சரி ஆமாம், அதனால ஓகே ஃபைன் அதோட முடிச்சுக்கலாம்னு சொன்னாலும் முடிச்சிட்டேன். பட் ஐ எம் வெரி ஹாப்பி அவரோட ஒர்க் பண்ணது. ஓகே. அண்ட் உங்களுக்கும் டர்போக்கு அப்புறம் இந்த படம் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லைக் மம்முட்டி சாரோட அப்பயும் ஒரு ப்ராஜெக்ட் அண்ட் இப்பயும் ஒரு ப்ராஜெக்ட். ஸோ பீங் அ பார்ட் ஆஃப் திஸ். மம்முக்கா என்கிட்ட பேசுவார், நான் அவர்கிட்ட பேசுவேன். சுனிலுக்கு 3 பேருக்கு தான் இருந்தது. நான் வந்து அந்த மூவில தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் வரும் அப்படின்னு. ஆனால் நம்ம மூவியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வைக்க முடியாதுல்ல. ஸோ மாண்டேஜ் சீன் மாதிரி அது போயிடுச்சு. நானும் அதை பெருசா இது பண்ணல. எனக்கு என்னன்னா மம்முக்காவோட பண்ணிட்டோம். அந்த ஷூட் போன போது கூட எனக்கு தெரியவே இல்லை. ஷூட் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து உட்காந்து என் ஃப்ரெண்டு கால் பண்ணி, நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா, நான் மலையாள சூப்பர் ஸ்டாரோட நடிச்சிருக்கேன், எனக்கு அது இப்போதான்டா ஃபீல் ஆகுதுன்னு போது அவன்ல என்னடி சொல்கிறேன்னா, ஆமாம் இந்த மாதிரி மம்முட்டியோட நடிச்சிட்டு வந்திருக்கேன்டா, அங்கே வரைக்கும் எனக்கு ஃபீல் ஆகலை, இப்போதான் எனக்கு அது ஃபீல் ஆகி இப்போதான் எனக்கு ஒரு மாதிரி பண்ணுதுன்னு ஃபோனை சொல்லி அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கட்டு நம்ம கலம்காவல் ஏடிஸ் வந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீ வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் ஓகேன்ட்டேன். அப்போ உங்க மனசுல ஓகே நம்ம தான் ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா தான் நம்ம நடிக்க போறோம். இல்ல அந்த மாதிரி அந்த மாதிரில எதுவும் இல்ல. மம்முக்கா அவ்வளவுதான் அவரோட 2வது மூவி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். உட்கார வச்சாங்க, பண்ணோம், முடிச்சேன். அந்த பதட்டம்லாம் எனக்கு அது அப்பவே ஒரு இயர்ஸ் பேக்ல போயிடுச்சு. பட் பேசிக்கலி அவர் ஐஸ் பிரேக் பண்ணுவார். ஏன்னா மம்முக்கா அப்படின்றது லைக் ஹீஸ் a சூப்பர் ஸ்டார் இல்ல. அந்த ஐஸ் பிரேக்கர் அவர் என்ன பண்ணுவார், லைக் how he'll break the ice between you both? ரொம்ப கேஷுவலா எப்படி இருக்க, நல்லா இருக்கேன் சார், அவ்வளோதான். ஆல்ரெடி பண்ணியிருக்கேல்ல, ஆமாம் சார் ஞாபகம் இருக்கு அப்படின்னாங்க. சீன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி என்னன்னா அவர் எனக்கு ரீடேக் கேட்கும் போது நான் அப்படியே உட்காந்துட்டேன். அவர் கேட்டார், பட் நாங்கள் கேட்கல. சரியா, நான் வந்து முடிச்சுட்டு வந்தாச்சு. ஏடி கால் பண்ணி நீ சூப்பராக பண்ணுச்சுன்னு மம்முக்கா ஒன்று சொன்னாங்க. அந்த பொண்ணு ஆல்ரெடி பண்ணியிருக்கா, ஒரு பயம் இல்லாமல் அவங்க ரோலை அழகாக தெளிவாக பண்ணிட்டு போயிட்டாங்கன்னும் போது எனக்கு ரொம்ப ஐ வாஸ் கிரேட்ஃபுல். அவங்க ஒரு லெஜெண்ட் வாயிலேருந்து நம்மளை நோட் பண்ணி சொல்லுறாங்க, ஞாபகம் வேற வச்சுருந்தாங்களே டர்போவில் பண்ணேன்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு. பட் அந்த மெமரி அவர் பயங்கர ஸ்ட்ராங்ல, லைக் செம்ம ஸ்ட்ராங். ஆக்சுவலி என் பேர் கூட மென்ஷன் பண்ணி பேசும்போது லிட்ரலி ஹாப்பி. இவங்க சொன்ன மாதிரி தான் ஆன் த ஸ்பாட்டில் கண்ணூர் ஸ்குவாட்லேயும் ஒரு விஷயம் நடந்துச்சு. அது மலையாள டைலாக். இதான் சொதப்பினேன் மம்முக்கா நம்ம இப்படி ஒரு சாத்து, அப்புறம் நான் உன்னை வந்து வார என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அந்த ஒரு பதட்டம் நமக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும். பட் அந்த டைலாக் பேசி முடித்தோடனே அங்கே யாரும் கிளாப் பண்ணல, ஃபர்ஸ்ட் அவர் தான் கிளாப் பண்ணார். ஸோ அவருக்கு தெரியும் ஒரு ஆர்டிஸ்ட்டை எப்படி வந்து என்கரேஜ் பண்ணணும், எப்படி ட்ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். நான் ஒரு தடவை தான் என்னோட பேர் சொல்லியிருப்பேன். பட் திருப்பி இந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது எனக்கு ஞாபகம் இருக்குமா, எவ்வளோ பேர் பார்க்குறோம், நமக்கே மறந்துடும். சார் நான் வந்து தான் முல்லை மேனேஜர் கால் பண்ணார்ல, பண்ணாங்க சார் நல்லா பண்ணுங்க. அதை வந்து நாங்கள் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு இவ்வளோ அழகாக ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டை ட்ரீட் பண்ண முடியுமா, அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் மலையாள சினிமாவில் பார்த்தேன். மம்முக்கா அதை பண்ணும்போது வி ஆர் சர்ப்ரைஸ் அண்ட் வெரி ஹாப்பி. பட் மொத்தமாக படமாக பார்க்குறப்போ, கலம்காவல் படமாக பார்க்குறப்போ எப்படி இருந்தது, என்ன ஃபீல் பண்ணீங்க? என்ன நல்லா தான் ஃபீல் பண்ணேன். நல்லா ஃபீல் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் ஓகே.
ஓ இந்த படம் தான், இந்த படம் இதுக்கு தான் இவ்வளவு நடிக்க வச்சாங்களா, இவ்வளவு பண்ணாங்களா, இந்த கதைக்குள்ள இவ்வளவு இருக்கா அப்படின்றத ஃபீல் பண்ண முடிஞ்சதா? பிகாஸ் உங்க போர்ஷன்ஸ் மட்டும் நீங்க பண்ணிருப்பீங்க. இல்ல எங்களுக்கு வந்து அந்த 22 ஹீரோயின்ஸ் நாங்க பார்க்கும் போதே வந்து நாங்க ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கும், எப்படி விசிபிலிட்டி இருக்கும்னு தெரிஞ்சது. என்ன வந்து கொஞ்சம் பயமா இருந்துச்சு. தெரியாத விஷயங்கள் என்ன இருந்ததுன்னா, இவ்வளோ பெரிய டீம், விமன் மட்டுமே 23+, அது இல்லாமல் 10+ மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாருக்கும் அது புரிய வச்சு இவ்வளோ பெரிய கோஆர்டினேஷன் இருக்குல்ல, அந்த டீம் ஒர்க் வந்து நல்லா இருந்தது பார்க்கும்போது. குட் டீம், யங் டீம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், பீப்புள் செலிப்ரேட் பண்றது, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறது, மம்முக்காவை வந்து ஒரு வில்லன் ஷேடில் ஒரு ஆன்டகனிஸ்டாக பார்க்குறது. ஸோ நீங்கள் ஆடியன்ஸாக அதை பார்த்தப்ப எப்படி இருந்து, லைக் ஆர்டிஸ்டாக உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஸோ பட் அஸ் அன் ஆடியன்ஸ் அதை பார்க்குறப்போ ஸ்க்ரீனில் வித் ஆல் த ஸ்கோரிங்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் திங்ஸ் நல்லா இருந்தது. அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி விநாயகன் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல டோட்டலி டிஃப்ரெண்ட். அவரும் ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு மம்முட்டி சார் என்ன தோணுச்சுன்னா, மம்முட்டி சார் பக்கத்தில் நின்று கூட நடிக்கும் போது நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. நிறைய ஆர்டிஸ்ட்க்கு இது இருக்குது, எஸ்பெஷலி மம்முட்டி சார். மம்முட்டி சாரோட ஸ்ட்ரென்த் வந்து அவரோட நுவான்சஸ் தான். அவர் ரொம்ப லவுடாக பண்ணுற ஆர்டிஸ்ட் இல்லை. ஹீஸ் ஒன் ஆஃப் தி ஆர்டிஸ்ட் வாஸ் வெரி வெரி சட்டில். எல்லாருக்கூடும் அவர் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது ஒரு வில்லன்னா லவுடாக தான் இருக்கணுங்கிறது இல்லை, அதெல்லாம் மாறிடுச்சு இப்போ. லவுட் வில்லன் இஸ் ஆல் கான். பட் அந்த சைக்கோக்கான ஒரு நுவான்சஸ் இருக்கும்ல, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், பாடி லாங்குவேஜ், அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்கும்போது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மம்முட்டி சார் நம்ம பார்த்ததில்ல. மம்முட்டி சார் நெகட்டிவ் ஷேட்ஸ் பண்ணியிருக்காரு, பட் இது வந்து ரொம்ப இன்ட்ரிகேட்டோட நுவான்ஸாக இருந்த ஒரு கேரக்டர். ஒரு விமன் கிட்டேயும் ஒரு மாதிரி பேசியிருப்பார். அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் மலையாளம் தமிழும் மாற்றி பேசுவார். அவர் பேசுகிற விதம், அவங்கள அணுகிற விதம் வேறையாக இருக்கும். நாங்கள் எல்லாரும் கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு வந்துட்டோம். பட் இத்தனை விமன் கூட அவர் பண்ணும்போது அவருக்கான ஒரு கிராஃப் அவரே உருவாக்கி இருக்கிறது, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்கும்போது. எனக்கு அஃப்கோர்ஸ் மம்முட்டி சார் ரொம்ப பிடிச்சது. ஐ லவ் விநாயகன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். படம் பார்க்கும்போதே அதுதான் பேசிட்டே இருக்கேன். எனக்கு வந்து விநாயகன் சார் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ பிடிச்சது. ஒன்று வந்து ரீசன் அவரோட கேரக்டரைசேஷன் ஒன்று அவ்வளோ ரொம்ப சட்டிலாக இருந்தது. இந்த படத்திலே த்ரூ அவுட்டாக பிடிச்ச விஷயம் வந்து ரைட்டர் இந்த இமோஷன்ஸை எப்படி கேரி பண்ணியிருக்காங்கன்னு. இதோட இமோஷனோட அவங்க ட்ரீட் பண்ண விதம் எங்கேயுமே வந்து யாருக்குமே அவுட் பர்ஸ்ட் ஆஃப் இமோஷன் இருக்காது. அந்த இமோஷனோட டெப்த் வந்து லவுடாக இருந்தால் தான் கன்வே ஆகணும்னு கிடையாது. அது லவுடாக இல்லாமல் சட்டிலாக அந்த டெப்த்தை கன்வே பண்ணிடுறது வந்து இட்ஸ் அன் ஆர்ட். நாங்கள் இங்கே இருந்துட்டு தேட்டரில் மம்முக்கா சாரை பார்க்கும்போது ஒரு ஹீரோ வில்லனாக மாறுறதோ இல்லை வில்லன் ஹீரோவாக மாறுறதோ பார்க்கும்போது இது எங்களுக்கும் பாசிபிள் ஆகுமா ஃப்யூச்சரில்? இந்த படம் பார்க்கும்போது நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ எப்படி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு இதெல்லாம் பாசிபிளாக இருக்கும், அதே மாதிரி பிகினருக்கும் இல்லை ஒரு நல்லா நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுக்கும் இது வந்து மாறணுங்கிறது தான் என்னோட தரப்பு. திஸ் தமிழ் இண்டஸ்ட்ரி, தமிழ் கேர்ள்னு வரும்போது மட்டும் ஏன் அது வந்து ஒய் நாட், ஏன் இவங்களை ரொம்ப குறிப்பிட்டு தான் சில பேருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்குது. பட் சில இடங்களுக்கு சில விஷயங்களுக்கு தேவையான கதாபாத்திரத்துக்கு தேவையான முகங்கள் இல்லை. அங்கம்மால பிரேக் ஆயிருக்கு, ஆக்காட்டில பிரேக் ஆயிருக்கு, வரும் ஒண்ணுமே கண்டிப்பா. பிகாஸ் we could see those changes. இப்போ அது பார்க்கறதுன்றது இட்ஸ் a great thing. ஸோ அண்ட் கேரக்டர், மம்முட்டி சாரோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கேரக்டர். பட் அப்பார்ட் ஃப்ரம் தி கேரக்டர், மம்முட்டி சார் வந்து நாங்கள் நிறைய இன்டர்வியூஸ்லையும் நிறைய இடத்துல பார்க்குறோம், இஸ் வே டூ ஃபன். அந்த ஃபன் அந்த செட்ல கேரி பண்ணுவார். இல்லை ஹீல் பி ஸ்டிக் சம்வேர் டு தி கேரக்டர். செம்ம ஃபன்னா இருப்பார். டர்போ அப்போலாம் நான் அது அவர் கூட ஃபர்ஸ்ட் டைம்ல நான் இப்படியே நின்றுட்டு இருக்கேன், சுனில் பொண்டாட்டியா நான் இப்படியே நின்றுட்டு இருக்கேன். அவர் கண்ணை வச்சு சுனில்கிட்ட ஏய் சுற்றுருவேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லும் போது அங்கே கேமரா எல்லாமே நம்மளை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இவருக்குனால ரொம்ப பயங்கரமா சரி வேணா அப்படி அந்த பிரச்சனை வேற இருக்கா? நான் அப்படியே இருந்துட்டு இப்படின்னு முழுங்குற எனக்கு இங்க நெஞ்செல்லாம் அடைச்சி எனக்கு வலியே வந்துருச்சு. இவர் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படிலாம் திரும்பி எனக்கு கண்ட்ரோல் பண்ண கண்ணெல்லாம் கலங்கிரும்ல. நான் இப்படிலாம் திரும்பி நின்று பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பேக் டு ஃபார்ம் அப்படின்னு நின்ட்டேன். நான் வேற எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரியான ஜோவியல் டைப். அதனால ஏன் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலன்னா மேடம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த விதம் அப்படி டீசர் லான்ச்சுக்கு தான் மீட் பண்ணோம், ட்ரெயினில் தான் மீட் பண்ண எல்லாரும் போகும்போது. அப்போ அவங்க வரும்போது வேற மாதிரி வந்தாங்க. அப்புறம் நம்ம கேர்ள்ஸில் சில பேர் நோட் பண்ணுவோம்ல, கேர்ள்ஸ் பாரு ஹேர் நல்லா இருக்குது, அப்படி இருக்குது, லுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஓ நீங்களும் விக்டமா அப்படின்னு இவங்க கேட்டாங்க நீங்களும் அதில் விக்டம் தானா. நாங்கள் 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டோம். அப்புறம் அவங்க வந்தாங்க நீங்களும் அதில் விக்டம் தானே. அவங்க எக்ஸ்கியூஸ் மீ நான் மம்முட்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகே சாரி அப்படி சொல்லலைன்னா
கேர்ள் ஃப்ரெண்ட் விக்டிம்னானே எனக்கு சத்தியமா நான் அதுல விக்டிம்னா எனக்கு தெரியாதுங்க. விக்டிமா அப்படின்னு கேட்கும்போது இல்ல கேர்ள் ஃப்ரெண்டா பண்ண. ஓகே என்னாச்சு இவ்வளவு பொலைட்டாலாம் பேசல, நம்பாதீங்க. அதுக்கப்புறம் பேசியாச்சு, எல்லாம் பேசி நான் வந்து சொல்றேன் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி உங்க பயங்கர ஸ்ட்ரிக்ட் போல அவங்க. ஐயோ, ஏன்னா நான் டக்குன்னு பேசிடுவேன் எல்லாத்தையும் கலகலன்னு. ஐயோ அவங்ககிட்டலாம் பேச முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க போல. அதுக்கப்புறம் அவங்க வந்து சாப்பிடல, அப்புறம் ஒரு கம்யூனிகேஷன் இருந்துச்சு. இவ எப்படின்னா அவளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், ஒரு பர்சனுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவளோட ரியல் கேரக்டரே வெளிப்படுத்துவா. அது வரைக்கும் ஷி இஸ் வெரி ஸ்ட்ராங். என்கிட்டலாம் வராத நான் ஃபயர்டா நல்ல விதம் தானே, அதை ஏத்துக்கோ. அதாவது சித்தி ஃபாத்திமா என்ற இவருக்கு மாப்பிள்ளை பார்க்கும் திறன் நடக்கிறது. வந்துட போகுது. அப்புறம் ஆனா அப்படின்னா அட்வான்டேஜ் எடுத்து பேசினாங்கன்னா அப்படி மட்டும் அட்வான்டேஜ் எடுத்தாங்கன்னா விளைவுகள் சந்திப்பார்கள், அவ்வளவுதான். அவ்வளோ ஜாலியா இருக்கிறவங்க எல்லாரையும் ரொம்ப சீரியஸான ஒரு கட்டத்துல ஜித்தின் கே ஜோஸ் வச்சிருந்தாருன்றதான் எனக்கு ரொம்ப வருத்தம். அது கூட பரவாயில்ல, சாவடிச்சிட்டேன். அதுவும் எங்களுக்கு தெரியாம எங்களுக்கு தெரியாம எங்களை சாவடிச்சிருக்காங்க. இவ பார்க்க அஞ்சலி மாதிரி இல்ல, லைட்டா இருக்காங்கல்ல. அது என்ன சிரிப்பு அது? ஐயோ 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 இவங்களை பத்தி தெரியாதுல்ல, இருங்க நான் சொல்றேன். இவங்க தான் பாவமா மூஞ்சி வச்சிருக்கிற மோகன பிரியா. எங்களுக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு மதர் மாதிரி. நான் சொல்லல, ஆயான்னு சொல்றியா? அந்த விஷயம் சுமார் அது ஒண்ணும் இல்ல, ரொம்ப சும்மா சில்ட்ரன் மாதிரி. அதுக்கு அவ சரிப்பட்டு நாங்களே ரொம்ப ஷாக் But அந்த ட்ரெயின் ஜர்னிக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் பயங்கர ஃபிட் ஆயிட்டீங்க. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் நாங்க படத்துக்குலாம் போனோம். நாங்க 3 பேர் சேர்ந்து ஷோ பார்த்தோம். ஸோ உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர் அண்ட் விஷ் ஆல் சக்ஸஸ் ஃபார் களம் காவல். கோயிங் அவுட் தேர் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த வருஷத்துல எண்டில் வந்திருந்தாலும் த பெஸ்ட் ஃபிலிமா வந்திருக்குன்றப்போ இட் இஸ் a great thing. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ.